So we are going to discuss about the concept continuity and discontinuity, and also the problem based on continuity and the discontinuity. Padma, ready irkiya? Yes, sir. Right. So continuity and discontinuity, இதுல வந்து continuity அப்படின்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, மெயினான கண்டிஷன் என்ன, ஒரு பாயிண்ட்ல கண்டினியூட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்? The limit of x tends to on the left hand limit and right hand limit வந்து சேமா இருந்தா continuous ன்னு சொல்லலாம் சார். ஓகே, ஸோ அதாவது லிமிட் ஆஃப் f ஆஃப் x, ஸோ அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படிங்கிறப்போ எக்ஸ் அப்ரோச்சஸ் நம்ம வந்து ஒரு ஏங்கிற, இப்போ இந்த இடத்துல 4 தான் பாயிண்ட் இல்லையா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், 4 மைனஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ 4 மைனஸ்னா 4க்கு இந்த பக்கம் உள்ளது, லெஃப்ட்ல உள்ளது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ், அண்ட் தென் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எல் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ எக்ஸ் அப்ரோச்சஸ் என்ன போடணும், 4 ப்ளஸ்ன்னு போடணும். ஓகே, ஸோ 4 ப்ளஸ்ன்னு போடுறேன். சரி, இப்போ இந்த இதுதான் மெயினான கண்டிஷன். இதை தவிர இன்னொன்று நார்மலாக சொல்லுவாங்க, அது என்னது, எஃப் ஆஃப் சி, அது வந்து ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் சி, அதாவது நார்மல் ஃபங்க்ஷனும் லிமிட்டும் ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப, ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் பார்க்குறப்ப, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு லைன், நம்பர் லைன் போட்டுக்கிறோம். அதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கிறோம். இந்த 4க்கு லெஃப்ட் சைடில் இல்லையா, ஸோ 4க்கு லெஃப்ட் சைடில், 4க்கு ரைட் சைடில். 4க்கு லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம என்ன பண்ணுறோம், 4 மைனஸ் அப்படிங்கிறோம். 4க்கு ரைட் சைடில் உள்ளதை 4 ப்ளஸ் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல என்ன மீனிங்னாக்கா, அதாவது 4 ப்ளஸ் ஹெச், இந்த ஹெச் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம், இப்போ ஹெச்சை வந்து இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை தான் ஹெச். ஹெச்ங்கிறது என்ன ஆக்சுவலாக டெல்டா எக்ஸ் இல்லையா, ஹெச்ன்றது என்ன, டெல்டா எக்ஸ். இப்போ 4 தான் நம்மளுடைய பாயிண்ட், அதாவது எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ எக்ஸோட லெஃப்ட்ல எப்படி சொல்றது, எக்ஸ் லெஃப்ட்ல எக்ஸ் மைனஸ் ஹெச்ன்னு சொல்லலாம் இல்லையா, லெஃப்ட்ல சொல்றப்போ, அதாவது எக்ஸ் மைனஸ் டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இல்ல சார், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகே சார். ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எப்படி சொல்றது, எக்ஸ் பேஸ் பண்ணி சொல்லு, எக்ஸ் பிளஸ் ஹெச், பிளஸ் ஹெச். இன்னொன்னு அதை ஹெச் சில புக்கில் வந்து டெல்டா எக்ஸ்னு போட்டிருப்பாங்க. அப்போ யூ கேன் புட் எக்ஸ் டெல்டா எக்ஸ், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, ரைட். அந்த ஹெச்ங்கிறது, ஹெச் அப்படிங்கிறது என்ன, ஷார்ட்டஸ்ட் இன்டர்வல், அதை தான் நம்ம சொல்றோம். ஓகே, ரைட். நவ் லெட் அஸ் கெட் இன்டு தி ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி இங்க இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்ல எக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல எக்ஸ் போட்டது, ஸ்கொயர் பிராக்கெட்ல எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, வாட் டஸ் இட் இண்டிகேட், வாட் டு யூ மீன் பை ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் எக்ஸ், சொல்ல பார்ப்போம். It is a floor function of x, sir. Floor function of x. So அப்போ x ஓட floor function. இப்போ இன்டிஜரை பொறுத்தவரையில் என்ன வரும், அதே தான் வரும், x தான் வரும் இல்லையா. ரைட். இப்போ 4.01 அதுக்கு வந்து என்ன வரும், floor function 4 டெசிமல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு லோயஸ்டா கொடுக்குறோம். அது அடுத்தது சப்போஸ் இப்போ 3.99 அப்படிங்கிறது தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 4க்கு இல்லையா. எஸ் சார். அதுக்கு வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் 3.9க்கு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எவ்வளவு இருக்கும், 3 அப்படின்னு வரணும் இல்லையா. ரைட். ஸோ இந்த பேக்ரவுண்டோட இந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நவ் யூ கேன் ப்ரொசீட். நீ சொல்ல நான் அதை பார்த்துட்டே வரேன், சொல்லு பார்ப்போம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா f of x ஃபங்க்ஷன் 2x minus floor function of x ன்றது கொடுத்திருக்காங்க. ஓகே. We should check the continuity of this function while x is equal to 4. Okay. First
we'll substitute x is equal to 4 in the normal function, that is f of 4. Okay. So we'll get 2 into 4, 8 minus floor function of 4 is nothing but 4. So 8 minus 4 is 4. Okay. So 8 minus 4 is equal to 4 எடுத்துட்டு வந்துட்டா சரியா? Yes sir. அடுத்தது நெக்ஸ்ட் லிமிட்டுக்கு வரணும். லிமிட்க்கு வா. லிமிட்ல வந்து we have to check right hand limit and left hand limit. சரி. ஃபர்ஸ்ட் இங்க வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்துட்டேன். RHL எடுத்துட்டேன். ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது லிமிட் ஆஃப் x tends to 4 plus of f of x. ரைட் ஹேண்ட் லிமிட்ன்றதுனால நம்ம x plus h ன்னு எடுத்துக்கிறோம். சரி. So here h tends to 0. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். h tends to 0னா 0 ஆயிடல, 0வை அப்ரோச் பண்ணி இருக்கு. அதாவது இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் டிஃபரன்ஸா சொல்றோம். இது வந்து 0.1 இருக்கலாம், 0.001 இருக்கலாம், 0.00001 இருக்கலாம் இல்லையா? ரைட். நெக்ஸ்ட் f of x plus h ன்றதுனால அந்த x இடத்துல we have to substitute x plus h. So and the x ன்றது we already know that is 4. So we have to substitute 4 in the place of x. Okay. So 2 into 4 plus h minus floor function of 4 plus h. Okay. Next, as we know h approaches 0, let's substitute h as 0. So we'll get 2 into 4 minus 4 floor function of 4. So 8 minus 4 again 4. So here right hand limit is also 4. இப்போ ஆக்சுவலா அது 0ன்னு எடுக்கவே கூடாது. நம்ம புக்ல சில புக்கெல்லாம் 0 போட்டு அதை அப்படியே போட்டுடுறாங்க. பட் நாமளா ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் வேல்யூங்கிறது 0 கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் வேல்யூ அப்படிங்கிறது h that is equal to delta x that is equal to, அதாவது என்ன சொல்லியிருக்கோம், h tends to 0 அப்படின்னா இருக்கிறதுலேயே மைன்யூட்டான வேல்யூ let us say 0.01. அது நிறையவே இருக்கும், 0.00001 கூட இருக்கலாம். நம்ம கன்வீனியன்ஸுக்காக 0.01 அப்படின்னு வச்சுட்டு போனோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்படி 0னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் ஆகிடும். இதில் தெரியாது, இந்த மைனஸில் வரப்போ நம்ம திணறுவோம். புரியுதா? ஸோ அதனால யூ கேன் ஹேவ் அதை ரஃப் ஒர்க்காக கூட வச்சுக்கலாம். 0.01 இதை மெயினாக கொண்டு வர வேண்டாம், ரஃப் ஒர்க்கில் உனக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல 4ன்னு எடுத்துருக்கிற ப்ளஸ் 0.01. அப்போ 4.4 plus 0.01 is almost equal to 4 தானே? Yes sir. அதனால தான் அந்த 4ன்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதா? அப்போ 2 into 4 8 அந்த ஃபர்ஸ்ட் இது. ஓகே சார். சரியா? செகண்ட் இது வரப்போ அந்த இடத்துல அதே மாதிரி நாம என்ன பண்ண போறோம், தட் இஸ் 4 plus 0.01. இதுலயும் என்னன்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் தான் எடுக்கிறோம். ஸோ 4 plus 0.1 அப்படிங்கிறது 4.01. ஸோ 4.01ஓட ஃப்ளோர் ஃபங்க்ஷன் வந்து 4 தானே, அந்த 4 இங்கே எடுத்து வந்துட்டோம். ஸோ அப்போ 8 minus 4 is equal to 4. ஸோ அதுதான் அவனுடைய லாஜிக் இல்லையா? ரைட். இப்போ LHL போலாமா? அது எப்போதுமே மென்ஷன் பண்ணிடு, RHL LHL போட்டா பார்க்குறவங்களுக்கும் நீட்டா இருக்கும். ஓகே ரைட், சொல்லு. Next LHL வந்து limit of x tends to 4 minus of f of x. Here 4 minus, அதாவது left hand limit ன்றதுனால we are taking x minus h. So limit h tends to 0. இந்த இடத்துல இந்த இடத்துல நீ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொண்டு வரணும் இந்த ஸ்டெப். இந்த ரெண்டாவது ஸ்டெப் எடுத்துட்டு வந்திருக்குல்ல, அதாவது லிமிட் f of x minus h வேர் h tends to 0ன்னு போட்டிருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை உள்ள கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வரோம், தட் இஸ் லிமிட் h tends to 0. ஸோ இங்கே எடுத்துட்டு வரணும் நீ. அதாவது இங்கே என்ன ஃபங்க்ஷன் இது, அது ஆக்சுவலா 2x இல்லையா? ஸோ 2 into xக்கு பதில் இப்போ x minus h இல்லையா? அப்புறம் என்ன பண்றோம், மைனஸ் இந்த ஸ்டெப் நீ மிஸ் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ற, தட் இஸ் அந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆஃப் x minus h அப்படிங்கறத எடுத்துட்டு வரணும். புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க, எக்ஸுக்கு பதில 4, அதாவது c நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி போடுறப்ப என்ன ஆகும், 2 into அதுக்கப்புறம் 4 மைனஸ்
இப்போ நீ அந்த ரஃப் ஒர்க் பண்ண சொன்னல அதே மாதிரி பண்ணிக்க. ஸோ 4 இன்டூ இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால் வேல்யூ ஆஃப் 001 அப்படிங்கிறது இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 4 தான். அப்போ அங்கே 8ன்னு நீ எடுத்துக்கிற மைனஸ், அதே மாதிரி ரெண்டாவதுல 4 மைனஸ் என்னது 0.01 அப்படின்னு வருது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ற. என்னன்னா இப்போ 4 மைனஸ் 0.01 இஸ் ரஃப்லி ஈக்குவல் டு எவ்வளோ, 4 தானே? ஓகே சார், 4 இல்லையா? ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 4. அது அப்போ அந்த 4ன்னு அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா 4 கம்பேர் பண்ணுறப்ப 0.01 வந்து மச் லெஸ். அப்போ நான் என்ன பண்றேன், 4ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 2 இன்டூ 4. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டு எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும், கண்ட இடத்துலையும் போடாத, ஏன்னா அதற்கு மீனிங் இருக்கு. ஸோ அப்போ 2 இன்டூ 4. ஸோ ஃபர்ஸ்ட் இது நீ 8ன்னு போட்டிருக்கிறது கரெக்ட். 2 இன்டூ 4 மைனஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் 4 மைனஸ் 01 இது சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லு. 4 மைனஸ் 01 எவ்வளோ வருது? 3 பாயிண்ட் தானே? ஸோ 3.9 வரும். ஸோ அப்போ 3.99 நீயே பாரு. இப்போ 3.99க்கு வந்து நல்லா கவனிச்சுக்கோ. 3.99க்கு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 3 சார். ஸோ அப்போ நீ இங்கே போட்டது தப்பு தானே? இப்போ புரியுதா நான் ஏன் அப்படி எடுத்துட்டு வந்தேன்ட்டு? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் போட்டு ரஃப் ஒர்க் பண்ணினா பர்ஃபெக்டாக வரும். ஸோ அப்போ நீ என்ன இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்னாக்கா, தட் இஸ் இந்த இடத்துல 3 தான் போடணும். அதாவது 3.99ஓட என்னது ஃப்ளோர் ஃபங்க்ஷன் வந்து 3 இல்லையா? அந்த 3 இங்கே எடுத்து வந்து போடுற. ஸோ அப்போ 8 மைனஸ் 3 எவ்வளோ ஆச்சு? 5. ஓகேவா? இப்போ எல்ஹெச்எல் வேல்யூ எவ்வளோ? இப்போதுமே எல்ஹெச்எல் கொண்டு வந்துட்ட இல்லையா? இப்போ எல்ஹெச்எல் வேல்யூ வந்து எவ்வளோ? 5. அடுத்தது ஆர்ஹெச்எல் வேல்யூ எவ்வளோ? 4. அப்போ LHL is not equal to RHL இல்லையா? அப்போ உன்னோட ஆன்சர் தலையில மாறி போச்சு பாரு. So this is not continuous. புரியுதா? அப்போ so this is not continuous, this is discontinuous. So அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். புரிஞ்சது? அப்போ ஈஸியா இருக்கா? நான் பத்மா ஈஸியா இருக்கா பத்மா? ஈஸியா இருக்கு சார் இப்போ. ரைட். ஸோ இந்த இதுல வந்து மெயினான கான்செப்ட் என்னென்ன சொல்லி பார்ப்போம். மெயின் கான்செப்ட்ஸ் என்னென்ன இந்த ப்ராப்ளத்துல? மெயின் கான்செப்ட் 2 இருக்கு. அது என்ன? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த லிமிட் ஆஃப் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அத வச்சு தான் சார் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது ஒன் ஆஃப் தி மெயின் கான்செப்ட். தட் இஸ் த டெஸ்டிங் பாராமீட்டர் ஃபார் கண்டினியூட்டி அண்ட் டிஸ்கண்டினியூட்டிக்கு இல்லையா? ஸோ ஈக்குவலா இருந்தா என்னது? LHL is equal to RHL, continuity. LHL is not equal to RHL na? It is discontinuous. Discontinuous. So அத முதல்ல பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி within the function இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்னது? இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன்றது ஒரு முக்கியமான கான்செப்ட் இல்லையா? எஸ். ஓகே. ஸோ இந்த 2 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ரைட். ஸோ இது புரிஞ்சுதா? அது yes sir, புரிஞ்சுது sir. Okay, so we will discuss in the next class. Okay, thank you. Thank you sir.